ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம சின்ன வயசில் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ட ஒரு ரெசிபி தான் தேங்காய் ரொட்டி. இது நம்ம பெட்டி கடைகளில் அதிகமாக கிடைக்கும். இப்போ பெட்டி கடையும் கம்மியாயிருச்சு, இந்த மாதிரி ரெசிபீஸை நம்ம டேஸ்ட் பண்ணுறது கம்மியாயிருச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம ஹெல்த்தியாக எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் துருவல். அதுக்கு நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்க தேங்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறம் ஆகக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் ஃப்ரை பண்ணும் போது அடுப்பை மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொட்டியோட கலரும் சேஞ்ச் ஆயிரும், டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். லைட்டாக அதோட ஃப்ரெஷ்னஸ் இருக்கட்டும். அதோடய நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுலில் முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையோட வெள்ளைக்கருக்கு 1 கப் தேங்காய் துருவல் அளவு. நம்ம 3 முட்டை வெள்ளைக்கரு எடுத்திருக்கோம். அதே மாதிரி 3 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கோம். இப்போது முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம ஹேண்ட் பீட்டராலேயோ இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டராலேயோ நல்லா அடிக்கணும். நம்ம ஃபோம் ஸ்டார்ட் ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொடித்த சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா பொடிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஒரு கப் தேங்காய்க்கு 1/2 கப் பவுடர் சுகர் போதும். அதுவே ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது முட்டையோட வெள்ளைக்கருவும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக வந்திருக்கு. இதோட நம்ம ஏலக்காய் தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த ஃப்ளஃபி எக் க்ரீமோட நம்ம மைதா சேர்த்துக்கலாம். ஒரு முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா. ஸோ 3 முட்டைக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு மைதா அதிகமாக தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு பாண்டிங்காக தான் நம்ம சேர்க்குறோம். மைதா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் குறையாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்ல சூப்பராக வரும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும், எல்லாமே ஈவனாக வந்து கோட் ஆகும். கடையில் செய்கிற தேங்காய் ரொட்டிக்கும் வீட்டில் செய்கிற தேங்காய் ரொட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது தேங்காய் அதிகமாக சேர்க்காதது. அவங்க பேட்டரை வந்து மைதாவில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை தூவி தான் விடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணல, ஃபுல்லாகவே தேங்காயில் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தேங்காவை 2 விதமாக கிரேட் பண்ணலாம். ஒன்று சீஸ் கிரேட்டரில் பீசஸாக தேங்காவை கட் பண்ணி சீஸ் கிரேட்டரில் போட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற திருகுமனையில் போட்டு தேங்காவை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாக கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் ரொட்டி மேலே இந்த மாதிரி கிரேட் பண்ண தேங்காய் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வரத்துக்காக நான் இதுமாதிரி கிரேடட் கோகனட் போட்டிருக்கேன். நம்ம பேக் பண்ணும் போது இந்த கோகனட்டை கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுட்டு மேலே வந்து சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். எல்லா துருவின தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஓவன் ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லார்கிட்டேயும் எலக்ட்ரிக் பிளெண்டர் இருக்காது, கையில் ரொம்ப நேரம் அடிக்கவும் முடியாது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஹேண்ட் பிளெண்டரை வச்சு சிம்பிளாகவும் செய்யலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம சேம் எக் ஒயிட் எடுத்துகிட்டு நல்ல ஹேண்ட் பிளெண்டரால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுறோம். லைட்டாக நுரைச்சிட்டு வரும்போது நம்ம சர்க்கரை பவுடரை சேர்த்துக்கலாம்.
சர்க்கரையும் எக்கும் நல்லா பிளெண்ட் ஆகணும். சர்க்கரை பவுட்ரு வந்து எக் ஒயிட்டில் நல்லா கரைஞ்சி க்ரீமியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூளும் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் அதிகமாக மைதா சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் மைதா சேர்க்க போகிறோம். மைதா வேணான்றவங்க கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போது நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக பட்டர் ஆர் கீ அப்ளை பண்ணிவிட்டு அதோட நம்ம ஃப்ளார் இல்லைனா வந்து கொக்கோ பவுடர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இல்லைனா நம்ம பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் அடியில் ஒட்டாமல் வர்றதுக்கு எதர் வீட்டில் இருக்கிறவே வந்து நம்ம பட்டர் வித் ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது, அப்படி இல்லைனா பட்டர் ஷீட். ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஓவன் வந்து ஹீட் ஆயாச்சு. நீங்கள் பேனில் கூட வச்சு பேக் பண்ணலாம். கோகனட் மேக்ரோன்ஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ உள்ளே வந்து சாஃப்டாகவும் அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பேட்டரோடையே நம்ம எக்ஸ்ட்ரா அரை கப் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கப் கேக் மோல்டில் நம்ம வச்சு பேக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கோகனட் கப் கேக் ரெடி ஆயிரும். ஸோ அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம்ல, அதை நம்ம பேக் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல சாஃப்டாக தேங்காய் ரொட்டி வந்திருக்கும். இந்த மாதிரி எதுக்குமே பெருசு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா இன்க்ரீடியண்ட் ஒன்று தான். கொஞ்சம் சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கிறது தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி தேங்காய் ரொட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.